வணக்கம் அண்ட் வெல்கம் MMTPT ரியல் எஸ்டேட் சென்னை. மீண்டும் இந்த தளத்தில் சந்திப்பது மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா மன்னிவாக்கம் முடிச்சூர் ரோடு. ஸோ அந்த மன்னிவாக்கம் முடிச்சூர் ரோடில் நயாரா பெட்ரோல் பங்க் கண்டிப்பாக எல்லாருக்கும் பரிச்சயமான ஒன்றா இருக்கும். ஸோ அந்த நயாரா பெட்ரோல் பங்க்லேருந்து எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 40 ஃபீட் ரோடுங்க. ஸோ ரோடை பார்த்திங்கன்னா இப்போ நிறைய அந்த பக்கம்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, கம்பி வேலி போட்டதோ. இந்த ரோடோட ஃபுல் சைஸ் பார்த்திங்கன்னா 40 ஃபீட் ரோடு. ஸோ இந்த 40 ஃபீட் ரோட்டில் மெயின் ரோடு வந்து எக்ஸாக்டாக ஒரு 100 மீட்டர் கூட இருக்காது. மேபி 100 மீட்டர் இருக்கலாம், மேக்ஸிமம் 100 மீட்டர் தான் வரும். 4 பிளாட் தள்ளி தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு கார்னருக்கு அடுத்த பிளாட்டுங்க. நார்த் ஃபேஸிங்கில் 25 அடி ஃப்ரண்டேஜில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் 4 அடி கோர்ஸ் இருக்குது. ஈஸ்ட்டில் 50, வெஸ்ட்டில் 46 இருக்குது. ஸோ டோட்டல் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. ரேட்டு பார்த்திங்கன்னா 5800 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் சொல்லி ஸ்லைட்லி நெகோசியபிள் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லொக்கேஷனை பார்த்தா தெரியும். நீங்கள் வந்து இதை வந்து ரெசிடென்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கமர்ஷியலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அடுத்தும் பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் பண்ணியிருக்கிறதும் கமர்ஷியல் பில்டிங்ஸ் தான் இருக்குது. நீங்கள் ஒரு சைட்லாம் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் பில்டிங்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது. அதே போல் இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. செகண்ட் மெயின் ரோடுங்க இது, லக்ஷ்மி நகர். ஸோ லக்ஷ்மி நகரில் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா தண்ணி வராத ஏரியான்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்தாலும் தெரியும். இதை கடந்து அந்த பக்கம் ஒரு 100 மீட்டர் தாண்டி போனால் தான் மழை பெஞ்சு இங்கேருந்து தண்ணி வந்து அந்த பக்கம் ரோடை கிராஸ் பண்ணும். பட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து டெஃபினட்டாக பார்த்திங்கன்னா தண்ணி வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி தான். மெயின் ரோடு வந்து வெரி க்ளோஸ்டு மன்னிவாக்கம் டு முடிச்சூர் ரோடு. நீங்கள் வந்து ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம், எந்த பர்பஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பார்க்குறதும் பார்த்திங்கன்னா 40 ரோடில் எங்கிட்டையும் ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 40 ஃபீட் ரோடு, இங்கே ஒரு 40 ஃபீட் இருக்குது, இதுக்கு அடுத்து ஹோண்டா ஷோரூம் பக்கத்தில் ஒரு 40 ஃபீட் ரோடு இருக்குது. இந்த 2 40 ஃபீட் ரோடு தான் கேட்டுருந்தாங்க. ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி கிடச்சா கூட ஓகே, கமர்ஷியல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கமர்ஷியல் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி பாருங்கள். வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா கிளியர் டாக்குமெண்ட்டு. இப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் தான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. வேற ஒருத்தர் இந்த கார்னரை பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் அடுத்த ப்ராப்பர்ட்டி மட்டும் இருக்குது. அதனால தான் மார்க் போட்டு வச்சுருக்காங்க, ஈஸ்ட் சைடில் இருக்கிற பார்ட் வந்து சேல்ஸுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 24 ஃபீட் ரோடு போகும். அது கார்னர் அக்கௌண்ட் யூஸ் ஆகும். நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியான்றது ஒன்று. இன்னொன்று பார்த்தோன்னா சேஃப் அண்ட் செக்யூரான ஏரியா. இந்த ஏரியாவில் நான் வந்து இதை சேல்ஸ் பண்ணணுன்றதுக்காக இல்லை, ப்ராப்பர்ட்டி இங்கே கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வமாக போச்சு. அதுலேயும் நார்மலாகவே பார்த்தோன்னா நீங்கள் எங்கே போய் தேடினாலும் நார்த் ஃபேஸிங்கில் இல்லை ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமாக போச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கிறது. ப்ராப்பர்ட்டியை நல்ல லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னா என்ன ரேட்னாலும் கொடுத்து ரெடியாக இருக்கிறதால பார்த்தீங்கன்னா ஈஸியாக அது சேல்ஸுக்கு வருதுன்னு தெரிஞ்சவொடனே பார்த்தீங்கன்னா ஈஸியாக சொல்லிட்டு ஆகிடுது. நமக்கு நேற்று நைட்டு தான் இதை சொன்னாங்க. ஸோ டீட்டெயில் இப்போ தான் எடுத்தேன். பாருங்கள், ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தால் அடுத்த கட்டமாக நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம். கிளியரான டாக்குமெண்ட்டு. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கால் பண்ணுங்கள், பதிலளிக்க காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட தான். நன்றி.